வணக்கம் நண்பர்களே. திமுக கட்சியினுடைய ஒரு கொள்கை முடிவுன்னு இல்லை, ஒரு முடிவு. அது அவங்களுக்கு எங்கே கொள்கை இருக்குது? அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டுக்காக இப்போது ராஜ்யசபா இடங்களுக்காக ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். அதில் சபரீசன், அவருடைய முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன், அவரை டெல்லி அரசியலுக்கு அனுப்பலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஏற்கனவே இருக்கவங்களுக்கு தெரியும், அதிகார மையங்களில் தன் முகத்தை காட்டிக்கொள்ளாமல் அதிகமாக உலா வருபவர் சபரீசன். அவருடைய தலையீடு இல்லாமல், அவருடைய அனுமதி பெறாமல் ஒரு பெரிய அதிகார முடிவுகளை யாரும் எடுக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதுக்கு போய் ஆதாரம் இருக்கான்னு யாரும் கேட்க முடியாது. அவர் எந்த அளவுக்கு அதிகார மையங்களில் செல்வாக்கு செலுத்துகிறார், எந்த அளவுக்கு அவர் மற்ற விஷயங்களில் தலையிடுகிறார் என்பது தெரியும். இது மாநில அரசியலுக்குள். ஆனால் இப்போது அவரை டெல்லிக்கு அனுப்பினால் அவர் டெல்லி அரசியலிலும் தலையிடுவார். அவர் எடுக்கும் முடிவுகள் மறைமுகமாக தான் இருக்கும். ஹிடன் இலைமுறை காய்மறைவாக தான் அவர் காய் நகர்த்துவார். இப்போ அங்கே முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறது கனிமொழி எம்பி, ஸ்டாலின் அவருடைய சகோதரி. ஆனால் கனிமொழிக்கு இந்த விஷயத்தில் ஒரு கசப்பான அதிருப்தி என்று சொல்லக்கூடிய கசப்பான மனநிலையில் தான் அவர் இருப்பதாக தெரிய வருகிறது. காரணம், தன்னுடைய முக்கியத்துவம் குறைகிறது. ஏற்கனவே தூத்துக்குடி, இந்த தென் மாவட்ட தொகுதிகளெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, எம்எல்ஏ கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளில் சபரீசன் ஈடுபட்டதே கனிமொழிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இது அறிந்த விஷயம். இப்போ டெல்லிக்கு அனுப்புனாங்கன்னா இவங்க ஏற்கனவே எம்பியாக இருக்காங்க. தூத்துக்குடி தொகுதி எம்பியாக நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக இருக்கிறது கனிமொழி. அகைன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து எங்களை டெல்லி அரசியல்களில் நுழைச்சோம்னா முக்கியமாக தன்னுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக ஸ்டாலின், அவருடைய மகன், அவருடைய மருமகன், அந்த குடும்ப ஆதிக்கம் அதிகரிப்பதற்காக தன்னை இப்படி மட்டம் தட்டுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கசப்பான மனநிலை கனிமொழிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தான் தெரிகிறது. அவர் எந்த நேரத்திலும் அவர் சபரீசன் டெல்லி ராஜ்யசபா எம்பியாக போகிறத அவர் விரும்பவில்லை. இந்த விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. கட்சி கட்டுப்பாடு இருக்குது, ஒரே குடும்பம் வேறு, எதையும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அதிருப்தியை தன்னுடைய செயல்பாட்டில் காட்டுவாங்க. ரொம்ப வெளிப்படையாக போய் அறிக்கை கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாது. ஆக கசப்பு மொழியாக மாறிவிட்டார் கனிமொழி. தொடர்ந்து திமுகவினுடைய உள்கட்சி மோதல் அதிகரிக்கும் என்றுதான் அறிந்த வட்டாரங்கள் சொல்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.